ஸோ 18,500 அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டுக்கு நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஸோ இது ஃபேக் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபேக் கிடையாது. நான் அதை ரியலாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது ஃபேக் கிடையவே கிடையாது, ஓகேங்களா? மிஸ்ஸு சொல்லுவாங்க, ஏன்டா பேசிகிட்டு இருக்க, வெளில போய் நெல் அப்படி இப்படின்னு பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பாங்கல்ல. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்சியராக எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகர்லேருந்து எக்மோர் வந்துட்டு இருந்தேன், நேரு பார்க்கிட்ட. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன மீட் பண்ணார். இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் போகிறது லைக் சுத்தமாக ஒரு டிசிப்ளினே பிரேக் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். அப்போ தான் நான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன். ஸோ எஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ தேங்க்யூ ஃபார் 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா துபாய் வ்ளாக் அப்புறம் பார்ப்பீங்க. ஆல்மோஸ்ட் நான் துபாய் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 days கிட்ட ஆகிடுச்சு. லைஃப் லேட்லி அந்த மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. ஆஸ் அ ட்ரேடர் டே இன் அ லைஃப், ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட் இருக்கும் இந்த வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்குன்னு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் எனக்கு தாங்க. ஐ ரியலி வாண்ட் டு சே சம்திங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ நான் ஒரு கமெண்ட் படிச்சிருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சூப்பராக ஒன்று எழுதியிருப்பார். ஸோ இதை பாருங்கள், என்ன கமெண்ட்டுன்னு சொல்லி நீங்கள் படிங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஆசம் எக்ஸ்ப்ளனேஷன் பிரதர், ஐ திங்க் படி இஸ் கோயிங் டு ஈட் தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டி ஆஸ் அ பிரேக்ஃபாஸ்ட், வி வில் சப்போர்ட் யூ. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த ட்ரேடிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்டேன், 2 பார்ட் போட்டுட்டேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது ஒரு 100 கமெண்ட்டில் 80 கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, உங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி தான் நீங்கள் போடுறீங்க. லைக் எனக்கே தெரியல. நான் ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. 2023 அப்போது நான் 11th or 12th எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, காமர்ஸ் குரூப் நான். ஸோ அந்த காமர்ஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு லெசன் வரும். ஸோ மிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னை கூப்பிட்டு லைக் இது போல் எக்ஸ்பிளைன் பண்ணுவா அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எக்ஸாக்டாக எழுதிட்டு போயிட்டு லஞ்ச் பீரியடுக்கு கரெக்டாக முன்னாடி 4th பீரியடோ 5th பீரியடோ எனக்கு தெரியல, நான் போய் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னுடைய கிளாஸில், ஓகேங்களா? சரி, நார்மலாக பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம பண்ணிட்டு போது நம்ம கவனிக்க மாட்டோம், பேசிகிட்டு இருப்போம். மிஸ்ஸு சொல்லுவாங்க, ஏன்டா பேசிகிட்டு இருக்க, வெளில போய் நெல் அப்படி இப்படின்னு பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பாங்கல்ல. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்சியராக எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. லைக் நான் சொல்கிறது அப்படியே ஃபோக்கஸ்டாக கவனிச்சாங்க. ஓகே, இதில் தான் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணேன் அந்த இடத்துல. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4th பீரியடோ 5th பீரியடோ எங்கள் கிளாஸில் அடுத்த பீரியட், அதாவது இந்த ஒரு பெல் அடித்தது அப்படின்னா லஞ்ச் பீரியட், ஓகேங்களா? ஸோ நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். யாருமே ஒரு வார்த்தை கூட பேசலை, சூப்பராக கவனிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெல் அடிச்சிருச்சு. பெல் அடித்தா என்ன பண்ணுவோம், நார்மலாக லஞ்ச் பீரியட்னா டக்குன்னு எழுந்திரிச்சு மிஸ் போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம லஞ்ச் சாப்பிட ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனித்தேன். நான் லஞ்ச் பெல் அடித்து ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுத்தேன். யாருமே பிளேஸை விட்டு எஞ்சிக்கல. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், யாருமே நிப்பாட்டுப்பா லஞ்ச் பிரேக் ஆகிடுச்சின்னு சொல்லவும் இல்லை. தே ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் மை டீச்சிங். அதாவது என்னுடைய டீச்சிங் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பையிலேருந்து இப்படி தான் இருக்குது. இப்போ நான் யூடியூப்காக நான் இந்த மாதிரி சொல்லித்தரல, நான் ஸ்கூல் டைமில் இருந்தே எனக்கு இந்த டீச்சிங் ஸ்கில்ஸ் இருக்குது போல். ஸோ அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்கோம். அப்பா, ஸோ ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ரியலி வாண்ட் டு சே, இந்த ஜிம்மை நான் ஜாயின் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 1.5 மாதம் சூப்பர் கன்சிஸ்டன்சியாக ஜிம்முக்கு வந்திருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-2.5 மாதம் சுத்தமாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் வந்தால் ஒரு 3 நாள் லீவ் போடுறது, இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் போகிறது, லைக் சுத்தமாக ஒரு டிசிப்ளினே பிரேக் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். அப்போ தான் நான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பாஸ்ட் ஒரு 1.5 வருஷம் நான் டெய்லியும் ஜிம்முக்கு போவேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2 மாதம் அதை மறுபடியும் எடுத்துகிட்டு வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைக் இட் இஸ் வெரி ரியல். ஒரு டிசிப்ளினை பில்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், அதை பிரேக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ அதை நான் ரியலாக லேர்ன் பண்ணேன். அண்ட் ஐ எம் அகெயின் பேக். இனிமேல் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஜிம்முக்கு போகிறோம், ட்ரேட் பண்ணுறோம், யூடியூப்பில் வீடியோ போடுறோம். எஸ். அண்ட் துபாய் போனதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேமரா வாங்கணும், வாங்கியாச்சு. பெஸ்ட் டிசிஷன். லைக் கேமரா வாங்குறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசிஷன். அண்ட் vlog எடுக்கணும், எடுத்தாச்சு. ட்ரேடிங் கோர்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ எடுக்கணும், அதுவும் எடுத்தாச்சு. 30,000+ வியூ போயிடுச்சு. தேங்க்யூ. ஐ ரியலி வாண்ட் டு சே சம்திங். மணி, ஃபேம்,
இதெல்லாம் தனியாக வச்சுருங்க, இதெல்லாம் சைடில் வச்சுருங்க. என்னை பார்த்து ஒரு 4 பேர் ஒரு ஸ்டெப்பு மேலே போகிறாங்க அப்படின்னா தட் இஸ் வெரி ஹாப்பி ஃபார் தட். அதை விட ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக பற்றி நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நாளைக்கு நான் உங்களை பார்க்குறேன். எஸ். ஸோ சரி எப்படி இருக்கீங்க? ஸோ ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டின்னர் சாப்பிட வேண்டியதான். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் 17,000 சப்ஸ்கிரைபர்ஸ். ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது எனக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நான் மெட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகர்லேருந்து எக்மோர் வந்துட்டு இருந்தேன், நேரு பார்க்கிட்ட. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன மீட் பண்ணார். லைக் ஒரு மாதிரி வந்தார் டக்குன்னு. ப்ரோ நீங்கள் ட்ரேடிங் வச்சு வந்துடுவேன். ஆமாம் ப்ரோ நான் தான் ப்ரோ அப்படின்னு. எனக்கு ஒரே ப்ரௌட் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் ஒருத்தரை நான் மீட் பண்ணேன், அந்த ஒரு குஷியில் இருந்துட்டு இருந்தேன். ஸோ பேசணும், நாங்கள் நார்மலாக ட்ரேடிங் பற்றி பேசணும். எனக்கு ஸ்டாப் வந்துருச்சு, இறங்கியாச்சு. நான் மறுபடியும் அண்ணா நகர் கிட்ட போகிறேன். இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்கிட்ட வந்து ப்ரோ இது நீங்கள் தானான்னு சொல்லி இப்படி காட்டுறாரு, ட்ரேடிங் வச்சு வந்துரு சேனலில். எனக்கு என்னடா நடக்குது ஒரே நாளில் ஃபஸ்ட்டு டைமு, எனக்கு நம்பவே முடியல. ஃபஸ்ட்டு வாட்டி ஒருத்தர் வந்திருக்காரு, அதே நான் மூவ் ஆன் ஆகலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வாஸ் லைக் ப்ரோ என்ன ப்ரோ எல்லாம் குரூப்பாக எதுவும் பண்ணுறீங்க போல், ப்ராங்க் பண்ணுறீங்க போல், அது போல் இருந்தது. ஸோ அண்ட் ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, ஃபுட்டு சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. ஒரு வருஷம் முன்னாடி லைக் இதெல்லாம் எதுவுமே இல்லை என்கிட்ட. ஜஸ்ட் ட்ரேடிங்கிற ஒரு ஸ்கில் இருந்தது. ஸோ அந்த ஸ்கில்லை வச்சு இவ்வளோ தூரம் நம்மளால் ஸ்கேல் பண்ணி வர முடியுது. தேங்க்யூ. அண்ட் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன், வி வாண்ட் டு பிகேம் பிக்கஸ்ட் ட்ரேடிங் கம்யூனிட்டி இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே நம்ம கம்யூனிட்டி தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்யூனிட்டியாக இருக்கணும். எஸ், அதனால தான் நான் கோர்ஸே விற்கல. பிகாஸ் ஒரு கோர்ஸ் விற்றாலும் அந்த கம்யூனிட்டியே போயிடும். எனக்கு ஃப்ரீயான கம்யூனிட்டி, ஜஸ்ட் மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுற ஒரு கம்யூனிட்டி, அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணணும். தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டியில் நம்ம தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது. அதாவது நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே நீங்கள் பேசி கேட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சொல்லலாம், அங்கே என்னடா இருக்குது, சும்மா காசு தான் எக்ஸ்ட்ராவாக வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் கிடையாது. ஒரு சின்ன ஒரு கோட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னால் மரம் ஏறி ஆப்பிள் சாப்பிட முடியல அப்படின்னா மற்றவங்ககிட்ட அந்த ஆப்பிள் நல்லா இருக்காதுன்னு சொல்லிடலாம். ஸோ அவங்களும் அதை சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான். அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி ஒன் திங். நான் துபாய் போயிருக்கேன், மலேசியா போயிருக்கேன், அண்ட் நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் போயிருக்கேன், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ். ஐ கேன் சே ஒன்லி ஒன் திங், நல்லாயிருக்கும், ஃபுட் சூப்பராக இருக்கும். உடனே ரோட்டு கடை தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தட், ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் மைண்ட் செட். இப்போது என்னை சுற்றி ஒரு 15 பேர் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2500 rupees பார்த்தீங்கன்னா ஒரு டின்னர் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு 10 பேர் வந்திருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர். ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல்லாக தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ பீப்புள் ஆர் ரெடி டு ஸ்பெண்ட் thousands of money ஆன் டின்னர். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அதை பாருங்கள். நீங்கள் அது எக்ஸ்பென்சிவாக நல்லா இருக்குமா நல்லா இருக்காங்கிறத நீங்கள் சொந்தமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அது வேறு விஷயம். மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு இது நல்லாவே இருக்காதுன்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு அந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா யூ வில் நாட் க்ரோ. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் என்கிட்ட சொல்லுவான், மணிலாம் ஒன்றுமே இல்லை, மணிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் நான் அவன் பேச்சை கேட்கல. நான் அவன் பேச்சை கேட்டிருந்தேன் அப்படின்னா ஐ வில் நாட் டூயிங் எனி திங். என்ன ஒரு 2 பேர் இன்றைக்கி மெட்ரோவில் பார்த்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அதை பார்த்துருக்கவே மாட்டாங்க, என்னை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, என்னை ரெகனைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் அவன் பேச்சை கேட்காதனால தான் இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன் அண்ட் இன்னும் க்ரோ ஆவேன். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். ஐ எம் ஜஸ்ட் சரௌண்டிங் ஆன் மை செல்ஃப் ஆன் அ க்ரோத் ஓரியன்டட் பீப்புள். ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கேஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம வீடியோட லாஸ்ட் கிட்ட வந்துட்டோம். ஆனால் இருங்க ஒரே ஒரு நிமிஷம். நிறைய பேர், அதாவது என்கிட்ட அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு எப்படி வாங்குறதுன்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு நான் வீடியோ போடுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் சில பேர்
இது ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்கிறீங்க, லைக் இந்த கார்டு அப்படியே ஸ்டிக்கருன்னு சொல்கிறீங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு இது ஸ்டிக்கர் இல்லைன்னு சொல்லி நான் இதை ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பே பண்ணி காட்ட போகிறேன். அதாவது மந்த்லி பில் இதில் ஜென்ரேட் ஆகும். இது எப்படி வாங்கணும், லைக் இதோட யூஸ் என்ன ஏதுன்னு சொல்லி நான் போடுறேன் உங்களுக்கு. ஆனால் இப்போ நான் இதை பே பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. ரீபேமெண்ட் பண்ணி காட்டினேன்னா லைக் நீங்கள் கொஞ்சம் நம்புவீங்க. ஓகேங்களா? இப்போ நான் அதை பேமெண்ட் பண்ணுறேன். இங்கே கீழே மேக் பேமெண்ட்டுன்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஒரே நிமிஷம். மேக் பேமெண்ட்டுன்னு இருக்கா? ஸோ அதை நான் கிளிக் பண்ணேன். அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட கார்டு நம்பர் கேட்கும். 2 வாட்டி எழுத சொன்னோம். ஓகேங்களா? அந்த கார்டு நம்பர் எழுதுனா மட்டும்தான் அந்த பேமெண்ட் போய் சேரும். ஸோ இந்த இடத்துல லைட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஹை அக்ரி கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். நிறைய இருங்க, மைக் விழுந்துருச்சு. மைக் இல்லைப்பா, கார்டே விழுந்துருச்சு. ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ மேக் பேமெண்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் கேட்கும், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எவ்வளோ அமௌண்ட் எல்லாமே கேட்கும். ஃபஸ்ட்டு நான் இந்த கார்டு நம்பரை இதை 2 வாட்டி எழுதிக்கிறேன். ஓகேங்களா? 37. ஓகே. ஸோ நான் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே எழுதிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி எழுதிக்கலாம். 18,440 480. ஸோ 18,500ன்னு சொல்லி ரவுண்டாக போடுறேன். இன்கேஸ் நம்ம அதிகமாக பே பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் மைனஸில் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க மைனஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வாட்டி எதுனா பண்ணும்போது அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிப்பாங்க. ரொம்பவே சிம்பிள். ஓகே. யூபிஐ ஐடி மூலியமாக நான் பேமெண்ட் பண்ண போகிறேன். இதை பார்த்துக்கோங்கப்பா, அப்புறம் கேட்காதீங்க. மேலே எழுதியிருக்க 18,500 அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டுக்கு நான் அந்த பேமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? யூபிஐ மூலியமாக பேமெண்ட் பண்ண போகிறேன். யூபிஐ ஐடி பேடிஎம் மூலயமா பண்ண போகிறேன். ஓகே. ஸோ 18,500 அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டுக்கு நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஃபேக் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபேக் கிடையாது. நான் அதை ரியலாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது ஃபேக் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இப்போ இந்த கார்டுக்கு நீங்கள் தனியாக செப்பரேட் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்படி வந்தது, எப்படி வாங்கணும், எல்லாம் ஏதுன்னு எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு. ஐ வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை. உங்களுக்கு யாரா ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல லிங்க் தரேன், மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ட்ரேடிங் கற்றுக்கோங்க. ஃப்ரீ கோர்ஸ். ஸோ தேங்க்யூ.